ஹலோ, ஸ்டீபன் ஸ்பீக்கிங். ஏய், உன் தங்கச்சி இங்க இருக்காடா? அப்ப இங்க இருக்கிறது நாகராணி. உன்னை பழி வாங்கறதுக்காக வந்திருக்கேன். நீங்க எல்லாரும் கொண்டுட்டதா நினைச்சு நிம்மதியா இருக்கீங்களே, அந்த நாகராணி தான். கிளியோட விளையாடிட்டு இருந்த உன் குழந்தை உயிரோட இப்ப நான் விளையாடிட்டு இருக்கேன். உன் குழந்தை உயிரை காப்பாத்தணும்னா மேல வா. அப்பா அப்பா அப்பா. அப்படின்னா உன் கழுத்துல இருக்கிற காயத்தை கழட்டு. இல்லன்னா உன் குழந்தை உன் கூட்டாளிங்க இருக்கிற இடத்துக்கே போய் காயத்தை கழட்டு. கடைசியில நாளத்தான் மஞ்சத்தை தீர்த்துக்கிட்டா. என் உசுரை கொடுத்து இந்த உசுரை காப்பாத்திருக்க. இதை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். என் குழந்தையை காப்பாத்துறா. பிளீஸ் பிளீஸ் ப்ராமிஸ் மீ. ஒண்ணு இல்லைங்க, கால் வலிக்குது. நான் வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம். என்ன உஷா, கால்ல அடிபட்டுச்ச? நீங்க பாக்கலாம். உன் காலத்தோட எனக்கு உரிமை இல்லையா? நியாயமா நீங்க நிழலே தொடங்க. ஏன் நமக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. என்ன உஷா, பாரியில படிச்சுட்டு இப்படி 10ஆம் வகுப்பு பேச? படிச்சது ஃபாரினா இருந்தாலும் வாழ போறது தமிழ்நாடு. இப்போ ஒண்ண வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தவறு நடந்துருமோன்னு பயப்படுறீங்க? ஆமா. தவறுனா என்ன? நாம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோமே. எதிர்காலத்து மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஓ ஓ, என் நண்பர்களுக்கு ஏற்பட்ட நிலைமை எனக்கு ஏற்படும் பயப்படுறீங்க? இது சாதாரண தாய் தெய்வத்தினுடைய பிரதிபலிப்பு. இதையே சாட்சியா வச்சு இப்பவே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்பவே வா. Come on. உஷா, அக்கினி இதுதான், அச்சதை இதுதான், நம்ம ஆசீர்வதிக்க போற ஊரு உறவு எல்லாமே இதுதான். இத மையமா வச்சு நாம சுத்தி வரலாம். இப்ப திருப்தி தானே? என்னோட ஆசை இவ்வளவு சீக்கிரமா நிறைவேறும் நான் எதிர்பார்க்கவில்லை. இப்ப நம்ம 2 பேருக்கு கல்யாணம் நடக்குது. இனிமே விருப்பத்துக்கு மறுக்க மாட்டியே? நிச்சயமா மறுக்க மாட்டேன். ஆஹா, அதை எடுக்காதீங்க. ஏன்? கட்டிலறைக்கு மனைவி தான் கூட்டிட்டு போவாங்க, கடவுளை இல்லை.
நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கடவுள் தானே. சாரி. வாங்க. உனக்கு உதடுதானே எரியுது, எனக்கு என் உள்ளமெல்லாம் எரியுது. இந்த எரிச்சல் எனக்கு இன்னைக்கு ஏற்பட்டதில்லை. என்னைக்கு என் காதல் கணவரை பிரிச்சிங்களோ அன்னைக்கு ஏற்பட்டது. நீ உங்க கூட்டத்தால வாழ்க்கை இழந்தது, என்னைக்குமே வாழ முடியாதது. நீயா? ஆமா. நாம எங்க போறோம், என்ன செய்யறோம்னு யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட இடம் தான் எனக்கும் வேணும். வாங்க பாருங்க. என்ன பத்தி நீ என்ன? ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். நான் இன்னும் உயிரோட இருக்கேன்ல. ஐ மீன் நீ வணங்குற தெய்வத்தாலேன்னு. ஓ, நீங்க பக்கத்துல இருந்தா பகவானையே மறந்துடுறேன். இப்ப பகவான மறந்த, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த உலகத்தையே மறந்துடும். அவ்வளவு ரம்யமான இடம்னு சொல்றேன். இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. கூடிய சீக்கிரம் ஆசிரியத்துக்கு போறேன். எங்க போற? ப்ளீஸ். உணர்ச்சி வசப்படாத, கீழே விழுந்துரு. விடுங்க, விடுங்க. விடுறதுக்காக இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தேன். இந்தாங்க. ஏப்பா திருப்பி கொடுக்குற? வியாதி குணமாயிட்டா மருந்து எதுக்கு தான்? என்ன சொல்றேன்? நான் அந்த நாகத்தை கொண்டு. அப்படியா? ஆமா. இதை நான் முன்னாடியே செஞ்சிருந்தேன்னா என் நண்பர்களோட சாவுக்கு நான் காரணமா இருந்திருக்க மாட்டேன். மகனே, மரணமும் ஜனனமும் மனிதன் கையில் இல்லை, ஆண்டவன் கையில். மனிதன் எல்லாம் முயற்சி எடுத்தாலும் மரணத்தை தள்ளி போடலாமே தவிர தவிர்க்க முடியாது. நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. இதை வச்சுக்கோங்க. அதை நான் வாங்கக்கூடாதப்பா. உன் தலையை சுற்றி நீயே கடலில் போட்டுவிடு. சரி சார். ஏன் பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சவ தப்பிச்சு வந்துட்டாளேங்கிற ஆச்சரியமா, இல்ல செத்து போனவ குழைச்சு வந்துட்டாளேங்கிற அதிர்ச்சியா? விதியை தவிர வேற எந்த சதியாலையும் என்னை அழிக்கவே முடியாது. இப்ப எதுக்காக வந்திருக்கிறேன்? உன்னோட ஓமந்திர தாயத்தை உங்ககிட்ட திருப்பி கொடுக்கணுங்கிறதுக்காக நான் நடத்துற நாடகத்துல ஜெயிச்சிட்டேங்கிறத உங்ககிட்ட சொல்ல
கமல் பேசுறேன். ஒரு குட் நியூஸ். அந்த நாகத்தை நான் கொண்டுட்டேன். உண்மையாவா? எப்படி கொன்னீங்க? அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ். அதெல்லாம் எப்படி போன்ல சொல்றது, நேர்ல வர சொல்றேன்.